Hello friends, வணக்கம். இன்னைக்கு வீடியோல YouTube பார்ட்னர் ப்ரோக்ராம் இது எப்படி பண்றாங்க, இந்த YouTube பார்ட்னர் ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது, இதன் மூலமா நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சேம் திங் 2025ல YouTube பார்ட்னர் ப்ரோக்ராம் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதன் மூலமா நம்ம ஆட்ஸ் ரெவென்யூ எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம், இதுல எப்படி YouTubeல மணி ஏர்ன் பண்றது அப்படிங்கறதையும், இந்த பார்ட்னர் ப்ரோக்ராம் எப்படி சேரணும், அதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் தான் நம்ம மணி மானிட்டைசைஸ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். இதுதான் யூடியூபோட அஃபிஷியல் ப்ரோக்ராம் விச் அலோவ் எவ்ரி ஒன் டு ஏர்ன் மணி. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூபுக்கு நிறைய வழியில அமௌண்ட் வருது. தே ஏர்ன் மணி பை மீன்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப். அவங்க ப்ரீமியம் மெம்பர்ஷிப் வச்சிருக்காங்க. சேம் திங் நிறைய ஆட்ஸ் ஜென்ரேட் பண்றாங்க. தென் பொருட்கள் அஃபிலியேட்டட் ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க. இந்த மூணு மூலியமா யூடியூப் வந்து நிறைய அமௌண்ட் வருது. அந்த அமௌண்ட்ல இருந்து 55% வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டரா யூடியூப்ல இருந்து யூ கேன் ஏர்ன் 55% ஆஃப் யுவர் கான்டென்ட். என்ன கான்ட்ரிபியூட் பண்றீங்களோ அதுக்கு வாங்க முடியும். இதுல மூணு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன, இட் இஸ் ஏர்ன் ஃப்ரம் த கான்டென்ட். நீங்க என்ன கான்டென்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து நீங்க ஏர்ன் பண்ண முடியும். இட்ஸ் a ப்ரொஃபஷனல் டூல். ஸோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் ஆக்சஸ் அட்வான்ஸ் அனலிட்டிகல்ஸ் அண்ட் மானிட்டைசேஷன் ஃபீச்சர்ஸ். அனலிட்டிகல்ஸும் ஃபியூச்சர்ஸும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நீங்க பார்க்க முடியும். பெஸ்ட் அனலிட்டிகல்ஸ் வந்து நீங்க இதுல பார்க்க முடியும். டேட்டா அனாலிசிஸ் என்ன படிக்கல அப்படின்னாலும் உங்களோட கான்டென்ட்டோட டேட்டா அனாலிசிஸ் ஃபுல்லாவே நீங்க இதுல பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் a சஸ்டைனபிள் கரியர் தட் ஒரு லாங் டேர்முக்கு நீங்க ஒரு கரியரை பில்ட் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு சப்போர்ட்டிங் ப்ரோக்ராமா வச்சுட்டு then you can take it as a mainstream program கூட நீங்க மாத்த முடியும். சேம் திங் யூடியூப் வந்து ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்க வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, தட் இஸ் YPP-ல. இதுல என்னென்ன எலிஜிபிலிட்டி, இப்போ 2025ல they giving some eligibilities. கொஞ்சம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் வந்து மாத்திருக்காங்க 24ல இருக்கிறத விட. அதுல ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, you should have at least 1000 subscriptions. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா தான் 1000 subscriptions உங்களுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக கொண்டு வர முடியும். இதுல பெரிய இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. ஃபர்ஸ்ட் 1000 மைல்ஸ்டோன் அட்டெண்ட் பண்றது ஈஸி தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ். 2 டைப் ஆஃப் வாட்ச் ஹவர்ஸ் இங்க ரெக்வயர் பண்றாங்க. இப்போ நீங்க ஃபுல் டைம் வீடியோ போடுறீங்க அப்படின்னா, அந்த வீடியோ வந்து அட்லீஸ்ட் லாஸ்ட் 12 மந்த்துக்குள்ள 4000 ஹார்ஸ் வந்து இது வந்து வாட்ச் பண்ணப்பட்டிருக்கணும். இல்ல நான் வீடியோஸே நான் போடுறது இல்லை, நான் ஷார்ட்ஸ் தான் போடுறேன் அப்படின்னா, அந்த ஷார்ட்ஸ் லாஸ்ட் 90 டேஸ்ல 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். ஸோ இது ரெண்டுல எது உங்களுக்கு ஃபீசிபிளோ அந்த வழியில நீங்க போகலாம். அடுத்தது பாலிசி கம்ப்ளைன்ஸ். இது வந்து உங்களுடைய எல்லா பாலிசியும் யூடியூப் பார்ட்னர் கொடுக்குறாங்க. அந்த பாலிசிஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். வித்தவுட் நோ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்ஸ். ஒரு ஸ்ட்ரைக் லைன்ஸ் உங்களுக்கு வரக்கூடாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது. அப்படி வராம பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். தென் செக்யூரிட்டி செட்டப். உங்களோட அக்கௌண்ட் வந்து செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கணும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்ம ஜிமெயில் பண்ணிருப்போம். அதே போல இங்கேயும் ஆட்சென்ஸோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ இது எப்படி நம்ம அப்ளை பண்றது, YPP-க்குள்ள எப்படி அப்ளை பண்றது, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 6 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட ஸ்டூடியோ ஓபன் பண்ணிக்கங்க. யூடியூப் ஸ்டூடியோல அதுல கிரியேட்டட் டேஷ்போர்ட்னு ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு கிளிக் மானிட்டைசேஷன். அங்கே மானிட்டைசேஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். அது லெஃப்ட் சைடில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்துருங்க. அதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஃபுல் ப்ராசஸ் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோ தெளிவாக எப்படி அந்த ஆட்சன்ஸில் அப்ளை பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோவும் போடலாம். அடுத்தது அப்ளை அக்செப்ட் யூபிபி டேர்ம்ஸ். நிறைய டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேர்ம்ஸை ஃபுல்லாவே ரிவ்யூ பண்ணிட்டு ஒவ்வொரு டேர்ம்ஸுக்கு கீழே ஒரு டிக் மார்க் வரும். அந்த டிக் மார்க் பார்த்துட்டு அதை என்ன பண்ணணும், நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருங்க, அக்செப்ட் கொடுத்துருங்க. தென் லிங்க் வித் யுவர் ஆட்சென்ஸ். ஒவ்வொரு யூடியூப் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். இந்த ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள உங்க பேங்க் டீடைல்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இட் ஷுட் பி லிங்க்டு வித் யுவர் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட். ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் வந்து எது கூட லிங்க் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் டீடைல்ஸ் கூட அக்கௌண்ட் ஆயிருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நீங்க கரெக்டாக நீங்க பார்த்துக்கணும். இப்போ 3 things should be லிங்க்டு. உங்களோட யூடியூப் வந்து ஆட்சென்ஸ் கூட லிங்க் ஆயிருக்கணும். ஆட்சென்ஸ் வந்து உங்க பேங்கோட லிங்க் ஆயிருக்கணும். லிங்க் ஆனா மட்டும்தான் உங்களால மணியை வந்து ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது வந்து வெயிட் ஃபார் ரிவ்யூ.
இப்போ முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல் அப்ரூவலுக்கும் ரிவ்யூவும் உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும். சேம் திங் அவங்க யூடியூப்ல வந்து தே வில் சென்ட் அ லெட்டர், ஹார்ட் காப்பி லெட்டர், உங்களுக்கு ஃபுல் டைம் லெட்டர் வரும். அதன் மூலியமா உங்களுக்கு எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது AdSense கனெக்ஷன். இப்போ நீங்க AdSense கனெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா AdSense வந்து கூகுள் இருக்கிற அந்த 9.9 3.3 இருக்கிறதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாட் ஃபீச்சர்ஸ் தான் AdSense. இந்த AdSenseக்கு வந்து கண்டிப்பா நீங்க ஒரு ஹேண்டில் வச்சு மானிட்டைசேஷன் டிரான்சாக்ஷன் ஃபுல்லாவே உங்க AdSense மூலியம் தான் இருக்கும். ஸோ இந்த யூடியூபும் உங்க AdSenseம் எல்லாமே எது கூட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த பேங்க் கூட கனெக்ட் ஆகும்போது அகைன் there is two things, உங்களோட பேன் கார்டு அண்ட் உங்க ஆதார் கார்டு இதையுமே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, அட்டாச் பண்ணிருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க பிளான் பண்ணிட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கறது, யாரோ அதை கொடுக்கறது அப்படின்னு நீங்க பாத்துங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு ரெப்யூட்டட் இதுல இருக்கீங்க அப்படின்னா, ஒர்க்ல இருக்கீங்க அப்படின்னா, இஃப் இட் இஸ் ப்ராப்ளம் யூ கேன் கிவ் யுவர் ஸ்பவுஸ் ஓடதோ இல்லை அப்பா அம்மாவோடதோ யாராச்சும் ஒன்று கொடுத்து நீங்க ஃபுல் ப்ராசஸையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் சேனல்ஸ், ஒரு சேம் AdSense அக்கௌண்ட் வச்சு நீங்க மல்டிபிள் சேனல்ஸை வந்து நீங்க அக்ராஸா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ எந்த சேனல்ல மணி வந்தாலும் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் இல்லை ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் ஒரு AdSense வச்சுக்கணும் அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நீங்க ஒரே இதுலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். யூஸ் legal name and correct bank detail when setting up your AdSense to avoid payment issues. இப்போ நீங்க வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ல என்ன நேம் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் நோ இஷ்யூஸ். இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட லீகல் நேம், உங்க யூசர் நேம் அப்படிங்கிறது லீகல் நேம் ஒரு ஆப்ஷன் இருக்கும் AdSenseல, அதுவும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற நேமும் சேமா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. இது எல்லாமே உங்க பேன் கார்டு, ஆதார் கார்டு 3 இடத்துலயுமே வெரிஃபை நடக்கும். ஸோ அந்த 3மே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. இப்போ ராஜேஷ்குமார் என் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதே மாதிரி இடத்துக்கு கொடுக்கணும். இப்போ ராஜேஷ்குமார் நாகராஜன் ஒரு இடத்துல இருக்கு, நாகராஜன் ராஜேஷ்குமாருக்கு இந்த மாத்தி மாத்தி இருக்கிறத நீங்க அவாய்ட் பண்ணுங்க. உங்களோட மொத்த ப்ரூஃபும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போக முடியும். ஸோ AdSense வந்து அப்பதான் எந்த இஷ்யூமே இல்லாம பேமெண்ட் நடக்கும். அடுத்தது இதுல மல்டிபிள் வே ஆஃப் ஏர்னிங் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம எப்பவுமே ஆட் ரெவன்யூ மட்டும் தான் நம்ம பிலீவ் பண்ணிட்டு இருப்போம் யூடியூப்பை பொறுத்தவரைக்கும். இப்போ அது மட்டும் இல்லாம யூ கேன் ஹேவ் சேனல் மெம்பர்ஷிப். இப்போ நிறைய சேனலுக்கு மெம்பர்ஷிப் கொடுத்துட்டாங்க. சேனல் மெம்பர்ஷிப் மூலமா உங்க லாயல் வியூவர்ஸ் கிட்ட இருந்து நீங்க அமௌண்ட் கலெக்ட் பண்ண முடியும். அடுத்து வந்து யூடியூப் ஷாப்பிங். இப்போ நீங்க ஒரு பொருள் நீங்க பத்தி பேசுறீங்க அப்படின்னா அதுக்கான யூடியூப் அந்த பொருளை வந்து நீங்க டேக் பண்ண முடியும். அந்த டேகிங் மூலியமா அவங்க அஃபிலியேஷன் ப்ரோக்ராம் மூலியமா அந்த பொருள் வந்து அவங்க சேலுக்கு வரும். யாராச்சும் சேல் வாங்கினாங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு ரெவன்யூஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த யூடியூப் ஷாப்பிங் ஒரு பெரிய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது. அடுத்து யூடியூப் ப்ரீமியம். ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த யூடியூப் ப்ரீமியம் எத்தனை பேர் அந்த ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் பார்க்குறாங்களோ அவங்ககிட்ட இருந்து யூ கேன் கெட் மணி. தென் சூப்பர் சாட்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ். இது வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பர் சாட்ஸும் ஸ்டிக்கர்ஸும் கிடைக்கும். இதுல வந்து அவங்க வந்து டொனேஷன் பண்ண முடியும், இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க லைவ் ஸ்ட்ரீம் ஒரு 1000 பேர் உங்க வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா எல்லாருமே சூப்பர் சாட்ஸும் ஸ்டிக்கர்ஸும் இங்க பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த லைவ் ஸ்ட்ரீமுக்கான உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ இது எல்லாமே மல்டிபிள் பேஸ்ல வருது. அப்போ ஷார்ட் ஆட் ரெவன்யூஸ். இதுக்கு முன்னாடி வந்து ஷார்ட்ஸ்ல வந்து அவ்வளவு ரெவன்யூஸ் வராம இருந்துச்சு. இப்போ வந்து உங்களோட ஷார்ட்ஸையும் நீங்க என்ன பண்ண முடியும், ரெவன்யூ பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம பெரும்பாலும் இந்த ஆட்ஸ் ஃப்ரம் தி மெயின் வீடியோ, ஆட்ஸ் ஃப்ரம் ஷார்ட்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். இது இப்போ இந்த ரெண்டு இருக்கு. இந்த மெம்பர்ஷிப் எதர் உங்களோட ஓன் மெம்பர்ஷிப்பா இருக்கலாம், இல்லாட்டி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் மட்டுமே நம்ம பார்க்குற மாதிரி நீங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். அடுத்தது இந்த புதிய விஷயங்கள் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் அண்ட் யூடியூப் ஷாப்பிங். இந்த ரெண்டு விஷயம் மூலியமாவும் நீங்க வந்து மல்டிபிள் சேனல்ஸ்ல உங்களால என்ன பண்ண முடியும், இந்த 2025ல நீங்க ஏர்ன் பண்ண முடியும் த்ரூ YPP அக்கௌண்ட். உங்களோட யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் மூலியமா நீங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்து இது எப்படி நடக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸ்ல வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். அதே மாதிரி ஸ்கிப்பபிள் ஆட்ஸ், நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ், டிஸ்பிளே ஆட்ஸ், ஓவர்லே ஆட்ஸ், இந்த 4 மூலியமா உங்களுக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும். இதுல ஸ்கிப்பபிள் ஆட்ஸ்க்கு விட நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ்க்கு தான் நிறைய அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒரு வீடியோ ரன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் தான் வரும். ஒரு 30 செகண்டோ 15 செகண்டோ நான் ஸ்கிப்பபிள் ஆட் ஆகும். அதுல வந்து 15 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்னு கொடுப்போம், அப்போ செகண்ட் ஆடுக்கு போகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஆட்லயே பார்க்க முடியும். தென் சிபிஎம் பொறுத்தளவுக்கு எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் நடக்குது, எவ்வளவு இந்த வீடியோ நடக்குதோ அதை பொறுத்து இந்த சிபிஎம் நடக்கும். சிபிஎம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ் பண்ணி ரன் ஆகும். அடுத்தது ரெவன்யூ வேரியபிள்ஸ். எதை பொறுத்து இந்த ரெவன்யூ வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னா பேஸ்ட் வந்து ஆடியன்ஸ் கண்ட்ரி. உங்களோட ஆடியன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க
அதே ஆடியன்ஸ் சேம் ஆடியன்ஸ் வந்து அமெரிக்கால இருக்கிறாங்க. நம்பர் சொல்றேன், இங்க 1000 பேர் இருக்காங்க, அங்க 1000 பேர் இருக்காங்கன்னா இந்தியாவில் பார்க்குற ஆடியன்ஸை விட அமெரிக்காவில் 1000 பேர் அந்த வீடியோ பார்க்கும்போது யூ கேன் ஏர்ன் மோர். தென் கண்டென்ட் நிச், எந்த மாதிரி நிச்சை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இப்போ டெக்னாலஜி பற்றி பேசுறீங்க, இல்லை ஃபினான்ஷியல் பற்றி பேசுறீங்க அப்படின்னா யூ கேன் ஏர்ன் மோர் அமௌண்ட் ஆஃப் ரெவென்யூ. சிபிஎம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை இதை விட கம்மியான வேற நிச்சஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பேசுறது, பியூட்டிஸை பற்றி பேசுறது, எஜுகேஷன், இது ஒவ்வொரு ஸ்டெப் போக போக என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் வர 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 அதோட அமௌண்ட் வந்து குறைஞ்சிட்டே வரும். இப்போ சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட ரியாக்ஷன் வீடியோஸ்க்கெல்லாம் இப்போ நம்ம மானிட்டைஸ் பண்ண மாட்டோம், ஏஐ வீடியோஸ் பண்ண மாட்டோம், ஒரிஜினல் கண்டென்ட் தான் பண்ணுவோம்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் கவனத்தில் போடணும். தென் வியூவர்ஸ் என்கேஜ்மெண்ட் லெவல், ஒரு வீடியோவை எந்த அளவுக்கு வியூவர்ஸ் வந்து என்கேஜ் பண்ணுறாங்க அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ப்ராசஸ். இதுக்கான என்ன டிப்ஸ் நான் சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் த்ரெஷ்ஹோல்டு வந்து 100 வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ பிகின் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மினிமம் வந்து நீங்க செட் பண்ண முடியும். 200, 500, $1000 வரைக்குமே செட் பண்ண முடியும். இப்போ நீங்க மினிமமா 100 வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வரும், நீங்க அடுத்த வீடியோக்கு ஷூட் பண்ண பார்ப்பீங்க. தென் ஒவ்வொரு பேமெண்ட்டும் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் 21st தான் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் த்ரூ AdSense டு யுவர் பேங்க். இப்போ AdSenseக்கு அமௌண்ட் வந்தோன்னா நிறைய அங்கிருந்து நீங்க போய் ஒரு ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. டைரக்டா உங்க அமௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும், உங்க அக்கௌண்ட்டுக்கு பேங்க்குக்கே கிரெடிட் ஆயிரும். பேலன்ஸ் கேரி ஓவர் த்ரெஷ்ஹோல்ட் நாட் மெட். இப்போ வந்து பேலன்ஸ் வந்து கேரி ஓவர் ஆகும். இப்போ கரெக்டாக மீட் பண்ணல அப்படின்னா அடுத்ததுக்கு கேரி ஓவர் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சீக்கிரமா மானிட்டைசேஷன் பண்ணணும், எவ்வளோ குயிக்காக நம்ம மானிட்டைசேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை இந்த அமௌண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒரு நாளுக்கு வந்து 10 வீடியோ போட்டு அப்புறம் அடுத்த மாதம் 10 வீடியோ போடுறது அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வீடியோவை ஸ்லோவாக போட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்கள் வீடியோ வந்து ஃப்ளோவில் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட வீடியோவும் அதிக வியூஸ் போகும். அடுத்தது SEO பேஸ்ட் டைட்டில்ஸ். எப்பவுமே நீங்கள் டைட்டில் கொடுக்கும்போது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க, அதில் 2-3 இமோஜி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப கேட்சியான வேர்ட்ஸ் கொடுத்து உங்களோட டைட்டில்ஸ் செட் பண்ணுங்க. தென் தம்ப்நெயில்ஸ் பிளே வைட்டல் ரோல். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம போய் பார்க்கறதுக்கு மெயின் ரீசனே தம்ப்நெயில் தான். அப்போ தம்ப்நெயில எந்த அளவுக்கு நீங்கள் டிசைன் பண்ணீங்களோ அதை பொறுத்து உங்களோட வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ தம்ப்நெயில வந்து கரெக்டாக டிசைன் பண்ணி எடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வெல்த் டைம், வாட்ச் டைம் அண்ட் என்கேஜ்மெண்ட். உங்களோட வீடியோட வாட்ச் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. எப்பவுமே ஒரு சின்ன வீடியோஸை போடாம நிறைய வாட்ச் டைம் இருக்கிற மாதிரி பாருங்க. எப்பவுமே ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ, 5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதுல ஒரே ஒரு ஆட் தான் கொடுக்க முடியும். இதே நீங்க 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதுல 2-3 ஆட் கொடுக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க லென்த் ஆஃப் தி வீடியோவை அட்ஜஸ்ட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் காமனா இருக்கு, அதில் என்னென்ன அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து காப்பிரைட் வயலேஷன். எக்காரணம் கொண்டும் காப்பிரைட் சாங்ஸ் கிளிப்ஸை வந்து நீங்க ரீயூஸ் பண்ணக்கூடாது. இதுல காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட வீடியோ 3 டைம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா உங்க சேனலே பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல இருந்து நீங்க கொண்டு வரவே முடியாது. தென் ஃபேக் என்கேஜ்மெண்ட். ஃபேக்கா சப்ஸ்கிரிப்ஷன்ஸையும் வியூஸையும் நீங்க கொண்டு வரக்கூடாது. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, பட் நான் சொல்லலை, அதெல்லாம் தப்பான வழிகள். அந்த மூலியமா நீங்க ஃபேக்கான வியூவர்ஸை கொண்டு வரக்கூடாது. இப்போ நானே என் மொபைல்லேயே 2-3 அக்கௌண்ட் வச்சு நானே திரும்ப பார்க்கறது, இதெல்லாம் பண்றது வந்து கடைசியில் பேமெண்ட் சமயத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால ஒரு ஃபேக் என்கேஜ்மெண்ட்டை கொண்டு வராதிங்க. உங்களுக்கே தெரியும், ஏன்னா இது உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறதுனால ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு ஃபாலோவர்ஸையோ சப்ஸ்கிரிப்ஷனையும் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வீடியோ போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வியூஸ் ஜாஸ்தி ஆகும். நீங்க ஃபேக்கா கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது க்ரோ ஆகாது. ஸோ உங்களுக்கே ஒரு பெரிய டிப்ரெஷன் ஆகிடும். தென் மிஸ்லீடிங் கண்டென்ட். ஒரு கண்டென்ட் நம்ம போடுறோம் அப்படின்னா எத்திக்கலா மாறலா கரெக்டா இருக்கிற மாதிரி பாருங்க. சேம் திங் இட் ஷுட் பி கார்லேட் வித் யுவர் டைட்டில், தம்ப்நெயில் அண்ட் கான்டென்ட். இது 3மே ஒரே இடத்துல மீட் ஆகிற மாதிரி பார்க்கணும். தம்ப்நெயில் வந்து ஒன்று கொடுக்கறது சம்மந்தமே இல்லாமல் அது சம்மந்தமே இல்லாமல் வேற விஷயம் நான் உள்ள பேசிட்டு இருக்கிறது, அது டிஸ்கிரிப்ஷனும் அதோட டைட்டிலும் வேறையா இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது வந்து இட் ஓன்ட் ரைட், அது கரெக்டாக இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிங்க. இப்போ வந்து ஏர்னிங் எக்ஸாம்பிள் டெக்கா எஜுகேஷன் நிச் போடுறேன் அப்படின்னா $2 CPM ஃப்ரம் 1 lakh வியூஸ் அந்த மாதிரி வருது. ஸோ அதுக்கு எதுக்கு தகுந்த மாதிரி நான் போடணும், எந்த நிச்சை நான் போடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. லாஸ்ட் இப்போ க்ரோயிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நான் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணேன் அப்படின்னா
post both shorts and long form of videos for maximum reach. நீங்க வந்து long form of videos போட்டே இருக்கும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ போறோம்னா அது ஒரு இடத்துல இருக்கட்டும். அதே போல நீங்க வந்து ஷார்ட்ஸையும் போகணும். ஸோ ரெண்டு இடத்துல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களோட growth இன்க்ரீஸ் பண்ண முடியும். தென் பார்ட்னர் வித் அதர் கிரியேட்டர்ஸ் யூசிங் கம்யூனிட்டி போல்ஸ். கம்யூனிட்டி போல்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு. கொலாபரேட் பண்ண முடியும். நீங்க இன்னொரு கிரியேட்டரோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். தென் அனலைசிஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட். இப்போ எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும், ஸ்டூடியோல போய் உங்க அனலைசிஸை பார்க்கணும். அனலைசிஸை பேஸ் பண்ணி எந்த வீடியோ எவ்வளவு தூரம் போயிருக்கு, எதுக்கு நிறைய ரீச்சஸ் இருக்கு, எதுல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமா இருக்கு, எதோட வாட்ச் ஆவரேஜ் டைம் அதிகமா இருக்கு, இதை பேஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்கன்னாவே அடுத்து இது கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு சின்ன குயிக் ரீகேப் பார்த்தரலாம். எப்படி நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வரணும். லாங் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அது வந்து 4000 ஹவர்ஸ் வாட்ச் ஆயிருக்கணும். இல்லை ஷார்ட்ஸ் போடுறேன் அப்படின்னா 10 மில்லியன் வியூஸ் இன் 90 டேஸ். 90 டேஸ்ல இவ்வளோ 10 மில்லியன் வியூஸ் வந்துருக்கணும். தென் உங்களோட ஆட் ஸ்டூடியோக்கு போயிட்டு ஆட்சென்ஸ் கூட நீங்க லிங்க் பண்ணிக்கங்க. ஸ்டார்ட் ஏர்னிங். அதுக்கப்புறம் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட முடியும். இஃப் பாசிபிள் மெம்பர்ஷிப், பேட்சஸ், சூப்பர் சார்ட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே 2025ல இப்போ ரீசெண்டாக கொடுத்த நாமன்கிளேச்சர்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் டு ஜாயின் இன் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம். ஸோ இதில் இந்த மெத்தட்ல போனீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஏர்ன். இப்போ நீங்க நம்ம கோர்ஸ் முடிச்சவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. பஸ் டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.